வணக்கம்ங்க. வாங்க இன்றைக்கி காளான் கிரேவி செய்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாம். காளான் ஒரு பாக்கெட் சுத்தம் பண்ணி வச்சுருக்குதுங்க. 2 பல்லாரி, 2 தக்காளிங்க, தேங்காய் எண்ணெய், மல்லித்தூள், கரம் மசாலா, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், கருவேப்பில், உப்பு, சீரகம், மஞ்சத்தூள், குருமிளகு, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலைங்க. இது வந்து வரமிளகாய் தூளுங்க. நம்ம மசாலுக்கானதை வறுத்துக்கலாமுங்க. 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுங்க போட்டு அது கூடவே இஞ்சி பூண்டையும் போட்டுடலாங்க. இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு வந்து 5 பல்லுங்க, கருவேப்பிலும் போட்டு நல்லா வணக்கிக்கலாமுங்க. அது வணங்குறது கூடவே குருமிளகு ஒரு 10 குருமிளகுங்க, சீரகம் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அதையும் போட்டு வறுத்துக்கலாமுங்க. அது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் பட்டை, 2 பட்டை, 2 கிராம்புங்க, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா அதையும் போட்டு வறுத்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. அப்புறம் வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள். இதெல்லாம் நல்லா வணங்கினோன்னையும் நல்லா வறுத்துட்டுங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாமுங்க. இதுதான் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தாளிச்சிக்கலாமுங்க. வாங்க தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தா, ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டைங்க, அன்னாச்சிப்பூ, 2 பிரியாணி இலைங்க அதை போட்டு வறுத்துட்டு கூடவே நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கிற பல்லாரிங்க. எவ்வளோ நைஸாக அரிகிறோமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக வணங்கவும் செஞ்சுருங்க, கிரேவியும் நல்லாயிருக்கும். இது வணங்கினோன்னையும் தக்காளி போட்டு வணக்கிக்கலாமுங்க. தக்காளியும் பார்த்தா நல்லா சின்னதாகவே அரிஞ்சாச்சுங்க, அப்போ தான் டக்குன்னு வணங்குன்ட்டு. அது கூடவே கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுங்க, அதுவும் நல்லா வணங்கினோன்னையும் காளான் போட்டுடலாங்க. காளான் போட்டு காளானுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு வணக்கிட்டோம்னா கொஞ்சம் தண்ணி விடும், பத்தலைன்னா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. நல்லா வெந்தோன்னையும் அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்ச மசாலாவை அது கூட சேர்த்திக்கலாமுங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டு காரமெல்லாம் செக் பண்ணி நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழம்பு மாதிரியும் வச்சுக்கலாம். நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. நான் கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கிறேன். தழை தூவி இறக்கிக்கலாமுங்க. இது வந்து சப்பாத்தி, நெய் சோறு, இட்லி இதுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள்.